அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஏப்ரல் 11ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு ஹெட்ஜ் நிஃப்டி மூலியமாக பார்க்க போகிறோம். இப்போ ஹெட்ஜ் நிஃப்டி வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட், இது வந்து ஃபியூச்சர், இது வந்து ஸ்பாட் கிடையாது, இது ஃபியூச்சர். 17,719 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. நேரம் 7:29. அப்போ ஏப்ரல் 11ஆம் தேதி சந்தை துவங்க வாய்ப்பு அப்படின்னா ஒரு இன்சைடு ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை 17,694, ஃபியூச்சர் வந்து 17,597. அப்போது ஒரு 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் சந்தை இருந்திருக்கு. ரேஞ்ச் மிக குறைவாக இருந்திருக்கு. அப்போ 100 பாயிண்டோட ரேஞ்சுக்குள்ளே தான் உட்பட்டுருக்கு. அப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ண முடியும். ஆனால் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் ஸ்பீடாக இருக்கணும். ஒரு ஸ்லோவாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்காது. அப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 17,624, ஃபியூச்சர் வந்து 17,681 க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 புள்ளிகளோட ப்ரீமியம். நம்மளுக்கு நேற்றைய ஹை 17,754 ஹை போயிருக்காங்க. அப்போ இது இன்சைடு ஓப்பனிங்னாச்சு. அப்போ மார்க்கெட் இங்கிருந்து நேற்றைய ஹைக்கு உட்பட்டு தான் நம்மளுக்கு சந்தை ஆரம்பமாக போகிறது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஹை அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆகிருக்கு, ஆனால் ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு முரண்பாடான க்ளோசிங். இந்த இடத்துல நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மளுக்கு அட்டவணை நம்மளுக்கு பார்த்தோம்னால் 17,600 புட், 17,700 கால், அடுத்தது 17,600 கால், 650 கால், 650 புட், 700 தொடர்ச்சியாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. 17,600 மார்க்கெட் 17,700க்குள் வர்த்தகமாவது ஒரு நான் ட்ரேடபிள் ஜோன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் எங்கே ஆரம்பமானாலும் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருந்து தான் ஆகணும். மினிமம் குறைந்தபட்சம் 100 பாயிண்ட். அப்போ 17,600 17,700க்குள்ளே எங்கே ட்ரேடு நடந்தாலும் கண்டிப்பாக 17,700க்கு மேலேயோ இல்லை 17,600க்கு கீழேயோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இது ஆப்ஷன் செயின். நம்ம ஆப்ஷன் டேபிளோட மாற்றங்கள் வந்துட்டு எத்தனை நேரத்திற்கு ஒரு முறை பார்க்கணும்னு சொன்னாங்க. எப்போல்லாம் ரேஞ்ச் மாற்றம் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து அட்டவணை மாற்றம் ஏற்படும். நம்ம அடிக்கடி பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இன்றும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லோயர் வேல்யூம் அப்படிங்கும்போது சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இங்கே இருக்காது. ஒரு ஆர்வம் இருக்காது. ஒரு விஷயம் நடைபெற போகுதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இல்லை. அப்போ அதே நடைபெற்றாலும் அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே முறை இருக்கிறனால சந்தையில் 80% ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். 20% என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகங்கிறதுனால தான் நம்ம 80% அதற்குண்டான வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு ப்ரீமியம் வந்துட்டு ஏற்றமோ அல்லது இறக்கமோ மிக மெதுவாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல நம்மளை வந்துட்டு ஹோல்டிங் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொண்டு போயிடும். இதை தவிர்க்கணும். முடிந்த அளவு ஒரு இன்ட்ராடேயில் ஒரு தினசரி வர்த்தகத்தில் ஒரு 10 நிமிடத்திலிருந்து 10 மினிட்ஸ்லிருந்து 30 நிமிடத்திற்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கணும். அதற்கு மேலே உங்களுக்கு நஷ்டம் என்றால் நீங்கள் வெளியேறுவது தான் சிறப்பாக இருக்கும். அதுதான் பெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் டைம் வேல்யூன்னு ஒன்று டிகே ஆகிறது நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்குது. அப்போ எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ஒரு சைடுவேக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு இம்பேக்ட் ஜோன் என்ன ஆகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் ஜோனாக பிரித்து பாருங்கள். 9:15 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 3, இதில் எந்தெந்த நேரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்துட்டு முடிந்தளவு 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இருக்கிறதுல நிறைய பேர் வர்த்தகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வர்த்தகம் ஆப்ஷன் ட்ரேடர் செய்யக்கூடாது. ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிற இடம். இந்த இடத்துல மொமெண்டம் இருக்கும், எப்போவோ ஒரு நாள் தான். அப்போ இந்த இடம் தான் அவங்க சைடுவேக்குள்ளே கொண்டு போய் டைம் டிகே பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ இதில் போய் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து, அதுவும் பெரிய பொசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே லாக் ஆனீங்கன்னா உங்களால் வெளியேறுவது மிக மிக கடினமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்
ஸ்பாட் 40,834, ஃபியூச்சர் வந்து 40,978, இரண்டுமே 41,000க்கு கீழ் தான் உள்ளது. ஸ்ட்ராடல் 40,900 ரெண்டுமே ஸ்ட்ராடலாக இருக்குது. இந்த ஸ்ட்ராடல் மாறணும். ஒரு ஸ்ட்ராங்கலாக மாறி ஒரு வைட் ஸ்ட்ராங்கலாக மாறினா மட்டும்தான் ஒரு மொமெண்டம் இருக்கும். அதனை பார்த்து கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி இதில் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இன்றைக்கும் வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நேற்று நிஃப்டி பலமாகவும் பேங்க் நிஃப்டி பலவீனமாக இருந்தது. இன்றைக்கி அது மாறுபடலாம் அல்லது அப்படியே இருக்கலாம். ஆனால் மாறுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.